சித்ரா பௌர்ணமி விரத முறைகள் மற்றும் பலன்கள். சித்ரா பௌர்ணமி மே 12 திங்கட்கிழமை 2025 அன்று அனுசரிக்கப்பட உள்ளது. மே 11ஆம் தேதி அன்று மாலை 8 மணி முதல் மே 12 அன்று இரவு 10:25 வரை பௌர்ணமி திதி உள்ளது. மே 12ஆம் தேதி முழுக்க விரதம், பூஜை மற்றும் சந்திர வழிபாட்டிற்குண்டான மிக உகந்த நாள். சித்திரகுப்தர் யமதர்மராஜாவுக்கு கணக்காளராக இருக்கின்றார். மனிதர்கள் வாழ்நாளில் செய்த நன்மை தீமை ஆகியவற்றை பதிவு செய்வது இவரது கடமை. இவர் பிரம்மனால் அவருடைய மனதில் இருந்து உருவாக்கப்பட்டவர். இவர் யமனின் சகோதரர். இவர் மேல் பக்தி செலுத்துவதால் பாவங்கள் விலகும், தார்மீக வாழ்வு அமையும் என்று நம்பப்படுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி ஆன்மீக தூய்மையை அதிகரிக்கிறது. இந்த நாளில் சந்திரன் வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும், ஒளி மற்றும் பரிசுத்தத்தை தரக்கூடிய உன்னதமான நாள். சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருக்கும் முறைகள். நிர்ஜல விரதம், தண்ணீரும் இல்லாமல் கடுமையாக விரதம் இருப்பது. பலாகார விரதம், பழம், பால், தயிர் இவற்றை தவிர்த்து விரதம் இருப்பது. சாத்வீக விரதம், வெங்காயம், பூண்டு இல்லாத சுத்தமான உணவுகள். தங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப விரதத்தை மேற்கொள்வது உத்தமம். விரத விதிகள். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து புனித நீராட வேண்டும். சித்திரகுப்தர் மற்றும் யமர் சன்னதியில் பூஜை செய்ய வேண்டும். பாவங்களை எழுதிவிட்டு அதை தீயில் அல்லது நீரில் விட்டுவிட வேண்டும். மாலை நேர சந்திரனை பார்த்து சந்திர காயத்ரி மந்திரம் ஜபிக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று வழிபட வேண்டிய முறைகள். சித்திரகுப்தர் பூஜை. அரிசி, மஞ்சள், சந்தனம், தாமரை போன்றவற்றை நிவேதனமாக செலுத்தலாம். சித்திரகுப்தரின் அஷ்டோத்தர நாமவலி 108 நாமங்களை பாடலாம். மாலை நேரத்தில் சந்திரனை பார்த்து தண்ணீர் சமர்ப்பிக்க வேண்டும். சந்திர காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது உத்தமம். தீர்த்த குளியல். நதிகளில் அல்லது கோயில் தீர்த்தங்களில் குளித்தால் பாவ விமோசனம் கிடைக்கும். தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜை. முன்னோர்களுக்கான தர்ப்பணம் வழங்குதல் பாவங்களை நீக்கும். சித்ரா பௌர்ணமி விரதத்தின் பலன்கள். பாவ விமோசனம், சிந்தை தெளிவு மற்றும் மன அமைதி, நியாய வாழ்க்கை மற்றும் குடும்ப சாந்தி, மறுமை வாழ்வில் நல்ல கார்மீக பலன்கள், தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம். சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது. சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியவை: தியானம், ஜபம், தர்ம தானம், ஏழை தேவாரி பிராமணருக்கு அன்னதானம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இவற்றை செய்வது உத்தமம். தவிர்க்க வேண்டியவை: பொய் பேசுதல், சண்டை போடுதல், பொறாமை கொள்ளுதல், இறை மறுப்பு, தவறான செயல்கள் செய்தல், மது மற்றும் இறைச்சி, புகைப்பிடித்தல் இவற்றை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். சித்ரா பௌர்ணமி மே 12, 2025ஆம் தேதி ஆன்மீக சுத்தி மற்றும் கர்ம பரிசுத்தத்திற்கான ஒரு சிறப்பு நாள். இந்த நாள் நமக்குள் உள்ள பாவங்களை அறிந்து அவற்றை விடுதலையாக்கும் ஒரு வாய்ப்பாகும். முழு நிலவு போல நம் வாழ்க்கையிலும் ஒளி பரவ வேண்டும். சித்திரகுப்தரின் அருளால் நம் செயல்கள் நியாயமாகவும் வாழ்வு தார்மீகமாகவும் மாறட்டும். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.